நிறைய பேர் ஐயோயில் வந்து எனக்கு இந்த சிம்டம்ஸ் காட்டல அந்த சிம்டம் காட்டலன்னு ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க. நானுமே எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நிறைய கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். டே 1 சிம்டம்ஸ், டே 2 சிம்டம்ஸ், டே 25 வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே எந்த சிம்டம்ஸும் பெரிய லெவலில் காட்டாததுனால நான் சிம்டம்ஸ் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். எனக்கு என்ன சிம்டம்ஸ் காட்டுனுச்சுன்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நமக்கு சிம்டம்ஸே இல்லை, அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியதே கிடையாது. எனக்கு வந்து டே 1லேருந்து ஒரு டே 5 வரைக்கும் என்னாச்சுன்னா லைட்டாக ஒரு மாதிரி பெயின் இருந்துட்டு உசுக்குன்னு குத்துற மாதிரியே இருந்துச்சு. அதுவும் வந்து எப்போயாச்சும் குத்தும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் டே 6க்கு மேலே எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. டே 6 டே 7 சிம்டம்ஸே எனக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறமா அந்த டே 8 9 10 லைட்டாக வந்து நம்ம குளிக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிற டைம்லாம் லைட்டாக ஒரு மாதிரி பெரிய லெவலில் மயக்கம் கிடையாது, லைட்டாக ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி ஃபீல் ஆனிச்சு, அவ்வளோதான். மயக்கம்னா பெரிய லெவலில் இல்லை, லைட்டாக நமக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, அவ்வளோதான். அது ஒரு விட நம்ம மோஸ்ட்லி நம்ம சில பேர் வந்து ரெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால கூட நம்ம சில டைம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அதை மாதிரி கூட இருக்குன்னு நினச்சேன். நான் வந்து ஒரு டே 10க்கு அப்புறம் லைட்டாக வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எனக்கு வந்து ஒரு டே 10லேருந்து ஒரு 20 அந்த மாதிரி வரைக்குமே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னைக்காச்சும் அதிகமாக இருக்கும், என்னைக்காச்சும் கம்மியாக இருக்கும். எனக்கு இதை பார்த்துமே பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும், அதனால் எனக்கு அது மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் அதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது எனக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமோ அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. சில பேர் வீடியோ சொல்கிறாங்க நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சுன்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு நிறைய ஆகலை, ஆனால் நிறையா ஆனால் கூட நீங்கள் பயப்படாதீங்க. அது வந்து சில பேருக்கு அவங்க உடம்பை பொறுத்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால நெகட்டிவ் ஆகும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அளவுக்கு மீறி ஆகுது அப்படின்னு தோன்றப்ப மட்டும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து எப்போ ஸ்டெப் போட்டு யூஸ் பண்ணேன்னா இது சிம்டம்ஸ்க்காக ஆரம்பித்தது தான். ஆனால் நான் எப்போ ஸ்டெப் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் டே 11லேயே ஸ்டெப் யூஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் கிடையாது, அது க்யூரியாசிட்டி தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி கூகுள் சர்ச் பண்ணுறவங்க, யூடியூப்ஸில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு தெரியும் என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் வீடியோவில் நானுமே கமெண்ட் பண்ணியிருக்கேன். போய் நிறைய பேருக்கு இப்படி இருக்குது என்ன பண்ணணும் அப்படிலாம் நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் கூட அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், ஐயோ எத்தனை நாளில் நான் ஸ்டெப் போட்டு பார்க்கணுன்னு. இந்த கமெண்ட்டை நானுமே பண்ணியிருக்கேன், என்றைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 35 டேஸ்க்கு மேலே, ஒரு 30 டேஸ்க்கு மேலே போய் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியாமல் நான் 11 டேலேயே போட்டுட்டேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்டெப்பு என்றைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 11th டே கூட ஐஐ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு டே 11லேயே நீங்கள் ஸ்டெப் போட்டு பார்க்கணுன்னா நான் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக எப்போயுமே ஒரு ஸ்டெப் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதை டே 20க்கு மேலே யூஸ் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதை முன்னாடியே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு நார்மலாக எப்போயுமே யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதை சொன்னீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து எப்போயுமே டே 20க்கு மேலே தான் தெரியும். அந்த ஸ்டெப்பில் நான் யூஸ் பண்ண ஸ்டெப் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டே 11லேயே உங்களுக்கு தெரியும். எனக்கு டே 11க்கு மேலே ஒயிட் டிஸ்சார்ஜும் ஆனிச்சு. எப்போயாச்சும் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு, அப்பப்போ லைட்டாக பெயின் இருக்கும். அந்த பெயின் எப்படி இருக்குன்னா பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்கும். எனக்கு எப்போயாச்சும் இருக்கும், உடனே சரியாயிடும். அது மாதிரி டே 15 வரைக்குமே எனக்கு அப்பப்போ இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒயிட் டிஸ்சார்ஜும் இருந்துச்சு, அப்பப்போ இதுமாரி ஒரு பீரியட்ஸ் பெயின் மாதிரி வலிக்கும், ஆனால் உடனே சரியாயிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சரியாயிடும் வந்துட்டு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க, அது வந்து தண்ணி அதிகமாக குடிக்காததுனால தான் அந்த பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டே 15க்கு மேலே பீரியட்ஸ்க்கு முன்னாடி உள்ள டேட் நெருங்கிடுச்சு. எனக்கு இது கொஸ்டின் எல்லாருமே கேட்குறாங்க, எனக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்குது அதனால் பீரியட்ஸ் வந்துடுமான்னு. இந்த கொஸ்டின் நானுமே போய் தேடிக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வந்து எல்லாரை விட ஹெவியாக பெயின் ஆகும். எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு லெக் பெயின் இருக்கும், ஒருத்தங்களுக்கு எனக்கு வந்து இடுப்பு வலி இருக்குது, எனக்கு செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்போயுமே பீரியட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், அப்புறம் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும் எனக்கு. ஆனால் அந்த ஐவி
பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த டே 15க்கு அப்புறமா எனக்கு பீரியட்ஸோட டேட் ஆரம்பிக்கிறதுனால, அந்த முன்னாடி வர டேட் ஆரம்பிக்கிறதுனால எனக்கு வந்து கண்டினியூஸாக அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் இருந்த பெயின் வந்து எனக்கு கண்டினியூஸாக ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 1 hour இருக்கும், ஒரு நாளைக்கு 2 hours இருக்கும். எனக்கு வந்து 3 hours கண்டினியூஸாக வலிச்சதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் பீரியட்ஸ்க்கும் பெயின் இருக்கும். நான் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணேன், டே 15லேருந்து டே 20 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் போய் நான் ஒரு 4 ஸ்பூன் வெந்தயமும் தண்ணியும் குடிச்சிட்டேன். ராவாக போட்டு குடித்தேன். நீங்கள் ஊற வச்சு குடிக்கிறனாலும் குடிக்கலாம், ஒரு 1/2 hour ஊற வச்சு குடிக்கிறனாலும் குடிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்கிறதுனால நான் ராவாக போட்டு குடிச்சிட்டேன். ஒவ்வொரு நாள் ஈவினிங் குடித்தேன். டே 20க்கு மேலே எனக்கு லைட்டாக கோல்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் அது வேறு கோல்டானால் நம்ம காஃப் வரும், அதுமாரி கண்டினியூஸ் இருமிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வெந்தயத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் பெயின் வர நாள்லாம் என்ன பண்ணுவேன், எனக்கு ஈவினிங் பெயின் இருக்குமா, நான் என்ன பண்ணேன், ஈவினிங் பெயின் இருக்கும். எனக்கு இந்த பெயின் ஸ்டாப் ஆன உடனே நான் போய் ஒரு ஸ்ட்ரிப் போட்டு பார்ப்பேன். அதேமாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரிப் போட்டு பார்த்தேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் சொல்கிறேன். எனக்கு வந்து பயந்துட்டு ஒவ்வொரு நாளும் பெயின் ஆனோன்னு நான் போய் ஸ்ட்ரிப் போட்டு பார்ப்பேன் ஈவினிங்.